ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோட ஆன்சருக்கே தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி நீங்கள் எழுதுனா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும், எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்புக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஆர் ப்ளூ பெனில் எழுதினா மட்டும்தான் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே எழுதிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அப்படி எழுதலைன்னா 0 மார்க் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 ஒன் வேர்டு. இந்த ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுக்குமே கிரேஸ் மார்க் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த ஒன் வேர்டெலாம் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத. அடுத்து 2 மார்க்கு. 2 மார்க்கில் நீங்கள் 6 எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 16க்கு அடோப் பேஜ் மேக்கர், அடோப் இன்டிசைன், குவார்க் எக்ஸ்பிரஸ், இந்த 3ல் வந்து ஏதாவது 2 எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து 17க்கு சிங்கிள் வேல்யூ மல்டி வேல்யூ அந்த ஆட்ரிபியூட் பற்றி எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். 18க்கு இண்டெக்ஸ் அரே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அதுக்கடுத்து 19 ஏ கம்ப்யூட்டர் விச் இஸ் கனெக்டட் டு நெட்வொர்க் அப்படின்னு எழுதினீங்க போதும் 2 மார்க் கிடச்சிரும். 20க்கு 4 இது கொடுத்து எக்ஸ்பெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கு ஒவ்வொன்றுக்கும் ஆஃப் மார்க்கு, அப்போ 2 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து 21க்கு யூஆர்எல்னா என்னென்னு எழுதணும். ஸோ யூஆர்எல்கோட அப்ரிவேஷன் எழுதணும். அது 2 எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து 22க்கு இதில் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பாயிண்ட் எழுதினா போதும் உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து 23 டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடச்சிரும். 24 பார்த்தீங்கன்னா அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 2,3. அடுத்து 3 மார்க் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆடியோ ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. இதில் 5 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 3 எழுதினா போதும் உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 26 பாருங்கள். இந்த வந்து ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ ஏன்னா இது வந்து ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 27ல் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இது அல்லது அதுன்ட்டு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டில் ஏதாவது நீங்கள் ஒரு பாயிண்ட் எழுதினா போதும் உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 28 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவுட்புட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எரர், அதாவது தப்பான ப்ரோக்ராம் எரர் எழுதினா ரைட் தான், இல்லை ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நீங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு ரைட் தான். ஸோ அதுக்கு வந்து 3 மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு 29 பார்த்தீங்கன்னா ஸ்விட்சோட அந்த சின்டாக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் கிடச்சிரும். கரெக்டாக எழுதியிருக்கணும். அடுத்து 30 பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 31 அந்த கேபிள் பற்றி கொடுத்துருக்காங்க. அது எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. அந்த எக்ஸாம்பிள் 3 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏதாவது 1 எழுதினா போதும். ஸோ அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து 32 பார்த்தீங்கன்னா இஎஃப்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட் எழுதினா போதும் 3 மார்க்கு. அடுத்து 33 அவுட்புட்டு 5, 4, 3, 2 இதை எழுதினா போதும் உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அடுத்து 5 மார்க்கு. 34ல் ஏ பாருங்கள். இதில் வந்து நிறையா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டூலில் வந்து ஏதாவது ஒரு 10 டூல் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. அதில் பி பாருங்கள். ஸோ இதில் அதே போல் 9 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 9 டாப்பிக்கில் ஏதாவது 5 எழுதினா போதும் உங்களுக்கு ஃபுல்லாக 5 மார்க் கிடச்சிரும். இந்த டாபிக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 35ல் ஏ பார்த்தீங்கன்னா என்டிட்டி ஆட்ரிபியூட்ஸ் ரிலேஷன்ஷிப் இதை எழுதினா உங்களுக்கு 1 மார்க் கிடச்சிரும். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 3 மார்க்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா 1 மார்க்கு. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 35ல் பி ஃபார் ஈச் லூப் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லூப்னா என்னென்னு எழுதுனா 1 மார்க்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்டாக்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ அதுக்கு 3 மார்க் கிடச்சிரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து 36ல் ஏ பார்த்தீங்கன்னா லேயர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லேயர் ஃபுல்லாக நிறைய லேயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது 5 லேயர் எழுதினா போதும் உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிரும். அதுலேயே பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நோட்ஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா உங்களுக்கு வந்து 2 + 3 5 மார்க் கிடச்சிரும். அடுத்து 37ல் ஏ பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ஆர்ஜேஎஸ் என்னென்னு எழுதணும். அதுக்கு வந்து 1 மார்க்கு. அதோட டைப்ஸ் 4 டைப்ஸ் இருக்குது. 4 டைப் நீங்கள் எழுதினீங்கன்னா 4 மார்க்கு. ஸோ அதிலே பி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க, 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த 5ஐயுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினா தான் உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்து 38ல் ஏ பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதில் வந்து மொத்தம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் 3 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் பி பார்த்தீங்கன்னா 5 இது அவுட்புட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 1, ரெண்டாவதுக்கு வந்து ட்ரூ, 3வது, 4வது, 5வதுக்கு ஃபால்ஸு. ஸோ நீங்கள் இது எழுதினால் போதும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆன்சர் கீயோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.